நள்ளிரவின் அமைதியை கிழிக்கும் ஒரு அலறல் சத்தம், ரத்த வாடையுடன் எட்டி பார்க்கும் கொடூரம். கோயம்புத்தூர் மாவட்டத்தையே உலுக்கிய ஒரு பதட்டடிக்க வைக்கும் கொலை சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அருகே உள்ள ஒரு பெட்ரோல் பங்க்ல வழக்கம் போல வாகனங்கள் வந்து செல்கிறது. இரவு பணியில சந்தோஷ் என்ற ஊழியர் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்காரு. 2 குழந்தைகளின் தந்தை தன் குடும்பத்திற்காக இரவை பாழாக்கி உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதர். அந்த இரவு அவருடைய கடைசி இரவாக மாறும் என்று அவரை சார்ந்தவர்களும் கனவு கூட நினைத்திருக்க மாட்டாங்க. நேரம் நள்ளிரவையும் தாண்டுகிறது. பெட்ரோல் பங்கிற்குள் ஒரு இருசக்கர வாகனமும் நுழையுது. அதிலிருந்து இறங்கிய 2 நபர்கள் நேராக சந்தோஷிடம் செல்கிறாங்க. முதலில் மெதுவாக பேச ஆரம்பிக்கும் பேச்சு சில நிமிடங்களில் வாக்குவாதமாகவும் மாறுகிறது. என்ன நடக்கிறது என்பதை அங்கிருந்தவர்கள் யூகிக்கும் முன்பே பாத்தீங்கன்னா அந்த நபர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கூர்மையான கத்தியையும் எடுக்கிறாங்க. சந்தோஷ் சுதாரிப்பதற்குள்ளாரே பாத்தீங்கன்னா தரமாரியாக அவருடைய உடலில் கத்தி குத்துகளும் விடுவது. ரத்த வெள்ளத்துல கரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரும் இழக்கிறாரு. வந்த வேலை முடிஞ்சதுமே பாத்தீங்கன்னா அந்த கொலையாளிகள் இருவருமே அங்கிருந்து தப்பியும் செல்கிறாங்க. இந்த அத்தனை கொடூரங்களும் ஒரு நொடி கூட பித்துகாமல் அந்த பெட்ரோல் பங்கில் இருந்த சிசிடிவி கேமராவில் அச்சு அசலாகவும் பதிவாகி இருக்கு. சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் சூலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கும் வருகிறாங்க. சந்தோஷோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வைக்கிறாங்க. உடனடியாக கொலை வழக்கும் பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் தொடங்குறாங்க. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசாருக்கு ஒரு கணம் அதிர்ச்சி. அவ்வளவு தெளிவாக கொடூரமாக அந்த கொலை அரங்கேறியிருக்கு. அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. யார் இந்த சந்தோஷ் இவ்வளவு கொடூரமாக கொல்லப்பட அப்படி என்ன காரணம்? முன்விரோதமா அல்லது பெட்ரோல் பங்க் பணத்தை கொள்ளையடிக்க நடந்த கொலையா என 1000 கேள்விகளும் எழுது. போலீசார் கொலையாளிகளை தேடி வலை விரித்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பமும் நிகழ்கிறது. ரவிச்சந்திரன் மற்றும் நவீன்குமார் என்ற 2 நபர்கள் சூலூர் காவல் நிலையத்தில் சரணம் அடைகிறாங்க. சந்தோஷை கொலை செய்தது நாங்கள் தான் என்று அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் இந்த வழக்கோட ஒட்டுமொத்த மர்மத்தையும் உடைக்கிறது. கொலை செய்யப்பட்ட சந்தோஷத்திற்கு அதே பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் மனைவியுடன் கடந்த 1 வருடமாக பழக்கமும் இருந்து வந்திருக்கு. இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாகவும் மாறியிருக்கு. இந்த விஷயம் ரவிச்சந்திரனுக்கு தெரிய வரவே பல முறை சந்தோஷை நேரில் சந்தித்து என் மனைவியுடனான உறவை கைவிட்டு விடு என்றும் எச்சரித்திருக்காரு. ஆனால் சந்தோஷ் அந்த உறவை தொடர்ந்ததால ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற ரவிச்சந்திரன் தன்னுடைய நண்பன் ரவிக்குமாருடன் சேர்ந்து சந்தோஷை கொலை செய்யவும் திட்டமிட்டிருக்காரு. இந்த திட்டத்தின்படியே பாத்தீங்கன்னா அன்று இரவு பெட்ரோல் பங்கிற்கு சென்று இந்த கொடூர செயலையும் அரங்கேற்றி இருக்காங்க. ஒரு நொடி இன்பத்திற்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு தகாத உறவு இறுதியில் ஒரு உயிரை பறித்து 2 குடும்பங்களை சீரழித்து சம்பந்தப்பட்டவர்களை சிறை கம்பிகளுக்கு பின்னால் தள்ளியுள்ளது இந்த சம்பவம். உறவுகள்ல ஏற்படும் தவறுகள் எவ்வளவு பெரிய விபரீதங்களுக்கு வழிவகுக்கிறது என்பதற்கான ஒரு கொடூரமான உதாரணமாகவும் மாறியிருக்கு. சரணடைந்த இருவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களையும் பறிமுதல் செய்து காவல்துறை அவர்களிடம் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.